வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரையும் இன்னொரு காப்பி கேட்ச் வீடியோவுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வயலட் எவர்கார்டன் அப்படின்ற அனிமே சீரிஸை பற்றி தான் பார்க்க வரோம். ஒரிஜினலே லைட் நாவல், அதை வந்து அடாப்ட் பண்ணி 2018 வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அனிமேஷனை கியோட்டோ அனிமேஷன் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதோட ஆர்ட் மட்டும் அற்புதம் இல்லைங்க, அதோட கதையும் மிக அற்புதம். நிறைய பேர் இது கமெண்ட்ஸில் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க, வயலட் எவர்கார்டன் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் நோபடின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. போட்டோடனே ஏன் போடக்கூடாது, இத்தனை பேர் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் கோயிங் டு பி ஒரு பிளாட் சம்மரி மாதிரி, மேலோட்டமாக ஒரு ஒன்லைனரில் இந்த கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இருக்காது முக்கால்வாசி, பிகாஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் தி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த அனிமே பார்க்கறதுல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிமே சர்க்கிள்ஸில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா வயலட் எவர்கார்டன் இஸ் கோயிங் டு பி a very well known name உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, இதை பற்றி எங்கேயாச்சும் வாசிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கியோட்டோ அனிமேஷன்லேருந்து வெளிவந்த ஒரு முக்கியமான அனிமே வயலட் எவர்கார்டன். அவ்வளோ அழகான கதை, அவ்வளோ அழகான அனிமேஷன், அவ்வளோ அழகான ஆர்ட். இது வந்து ஒரு அனிமேன்னு சொல்கிறத விட ஒரு மோஷன் பிக்சர்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீன் கேப்புமே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குங்க. இந்த நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியே நம்மளோட டைட்டில் கேரக்டர் வயலட் எவர்கார்டன் தான். அவள் ஒரு பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவளுக்கு வந்து ஹியூமன் ஃபீலிங்ஸ் எதுவே இல்லை. ஒரு சின்ன வயசுலேருந்து மிலிட்ரியில் அவளோட ஸ்கில்ஸ்க்காக மட்டுமே அவளை வந்து வச்சுருக்காங்க. அவளை வந்து ஒரு ஹியூமனாக பார்க்குறத விட அவளை ஒரு வெப்பனாக மட்டுமே பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ஒரு M134 வச்சுருக்க மாதிரி தான் அவளை பார்க்குறாங்க. வயலட் எவர்கார்டன்னா ஷீஸ் அ வெரி குட் வெப்பன். ஷீஸ் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெண்டபிள் வெப்பன் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் அந்த கூட்டத்துலேயுமே ஒரே ஒரு கமாண்டர் மட்டும், கில்பர்ட் போகன்வில்லியான்னு சொல்லிட்டு, வயலட் எவர்கார்டனை ஒரு ஹியூமனாக பார்க்குறாரு, ஒரு சக மனுஷியாக பார்க்குறாரு அவர். அண்ட் இந்த ஸ்டோரியில் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன் தி பாஸ்ட். இந்த கில்பர்ட் போகன்வில்லியா ஒரு வாரில் வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு தருணம் வந்துடுது. அந்த இறந்து போகிற தருணத்தில் அவர் வந்து வயலட் எவர்கார்டன்ட்டு ஒன்று சொல்கிறாரு. அந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறது, அவரோட ஃபுல் ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வர மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து அது புரிஞ்சுக்கிற தன்மை வந்து வயலட் எவர்கார்டன்ட்டே இல்லை. ஆனால் அவளுக்கு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதே பேட்டிலில் அவளுக்கு 2 கையுமே வந்து போயிடுது. ஸோ அந்த 2 கையிலையுமே ஆட்டோமேட்ரான் மாதிரி வந்து மாற்றுறாங்க. மெட்டல் ஆர்ம்ஸ் தான் இது இப்போ விண்டர் சோல்ஜர் மாதிரி மாட்டி விட்டுறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நிலைமையில ஆஃப்டர் ஷீ ரிட்டையர்ஸ் ஃப்ரம் தி வார் அண்ட் கம்ஸ் பேக் டு சிவில் லைஃப், அவளுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அவளால் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஒரு நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரி அவளால் யோசிக்க முடியாது. எது சரி எது தப்புன்னு அவளால் பார்க்க முடியுமே தவிர, எது வந்து மக்களுக்கு பிடிக்கும், எது நமக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக அன்பு, காதல், சிரிப்பு, அழுகை எதையுமே அவளால் வந்து புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவளுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது, புரிஞ்சிக்க முடியல அவளால். ஏன்னா அவளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் யாருமே சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. ஸோ இதெல்லாம் பாஸ்ட்டில் இருக்குது, இந்த கமாண்டரே இருந்தது எல்லாமே. அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதெல்லாம் அவளுக்கு புரியணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆட்டோ மெமரி டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, வந்து எழுத முடியாதவங்க அவங்களோட மெமரியை வந்து இன்னொருத்தருக்கு எழுதி லெட்டர் அனுப்புறதுக்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நோட் பண்ணி ஹிஸ்ட்ரிக்கு அப்படியே வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கவங்களுக்கு எழுதுகிற ஒரு கம்பெனியாக தான் ஆட்டோ மெமரி டால்ஸ்னு இருக்காங்க. அந்த கம்பெனியில் போய் சேர்றாங்க. இந்த ஆட்டோ மெமரி டால்ஸ்ன்றது ஒரு சச் அ ஒண்டர்ஃபுல் ஐடியா. ஏன் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஃபீலோடு ஏதாச்சும் ஒன்று யோசிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதணும், ஒரு பையனுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னா வந்து, இல்லை நம்மளோட தூரத்தில் இருக்கிற ஒரு நம்ம தாத்தா அட்ரஸ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா, நம்மளால் அந்த நம்மக்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்னாலுமே ஒரு மெமரி டாலால் வந்து அப்படியே நமக்கு இருக்கிற ஃபீலிங் ஒரு வார்த்தை விடாமல் அப்படியே அவங்களால டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதி தர முடியும். அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ரைட்டிங் கம்பெனி மாதிரி தான் இருக்காங்க அவங்க. ஒரு மெமரி டாலாக இருந்தால் நமக்கு நல்லா எல்லாம் புரிஞ்சிடும் போல், நமக்கும் ஃபீலிங்ஸ்லாம் தெரிஞ்சிடும் போல் அப்படின்ற ஆசையில் தான் வந்து வயலட் எவர்கார்டன் அந்த கம்பெனியில் போய் நான் ஒரு மெமரி டாலாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஜாயின்ஸ் தேர். ஏன் அப்படின்னா, அந்த கமாண்டர் சொன்ன வார்த்தையோட மீனிங் மட்டும் புரியாமல் அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த ஃபுல் ஃபீலிங் ஆஃப் தி கமாண்டர், அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிற அளவுக்கு அதில் என்ன முக்கியத்துவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் ஆம்பிஷனாக இருக்குது. அதுக்காக தான் இவங்க அங்கே போய் சேர்றா. அண்ட் ஒவ்வொரு கிளைண்ட், ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு எபிசோட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு சாப்டருமே இட்ஸ் லைக் டோட்டல் ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபில்ம் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக அனிமேட் பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேமையுமே. கியூட் அனிமேஷன் இது வந்து. ஸோ வயலட் எவர்கார்டன் இஸ் அ ஸ்டோரி நாட் ஆஃப் ரொமான்ஸ் பட் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. அவள் யாருன்றதை அவளை தேடி போகிறா. அதுதான் அந்த கதையோட மெயினான ஒரு இன்டென்ஷனாக கூட இருக்குது. ஸோ ஒரு ரொமான்ஸை தேடி தயவுசெய்து இந்த ஷோவை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஈஸியாக ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள். பட் உங்களுக்கு வந்து இது கஷ்டம் தருமா அப்படின்னா, கஷ்டம்னு ஒன்றுமே தராது. இருக்கிறத பெருசாக எடுத்து காட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக காட்டும்.
ஒரு யூ ஆர் கோயிங் டு லீவ் சம் டியர்ஸ். ஒரு 2-3 கண்ணீராச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக விட்டுருவீங்க ஒவ்வொரு எபிசோடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஒரு விஷயம் இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது புதுசாக சொல்லித்தரத்தில், அதுவும் ஃபீலிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய விஷயத்த சொல்லித்தரத்தில் நமக்குமே அது ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்குன மாதிரியோ இல்லை ஒரு புது பாரத்தை வச்ச மாதிரியோ தான் தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு எபிசோடுமே. அண்ட் இவன் ஆக்சுவலாக போய் லெட்டர் எழுதுறதுல எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மிலிட்ரி கமாண்டருக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம். இப்போ வந்து ஓவர் ராஜர் மெயின் இன்ஃபர்மேஷன் மட்டுமே இருக்கும், முன்னாடி ஃப்ரம் டூ இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. அதில் ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் அவளோட மெயின் அப்ஜெக்டிவாகவே இருக்குது. அவள் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எல்லா மெமரி டால்ஸை விட டைப் ரைட்டிங் வேறு லெவல் ஸ்பீடில் பண்ணுறாள். அவளோட மெமரி கெப்பாசிட்டிலாம் வந்து ஆஃப் தி சார்ஜ். மிலிட்ரியில் வேலை பார்த்துருக்கா. ஸோ அவள் வந்து இட்ஸ் லைக் அன் ஒலிம்பிக் அத்லெட் கம்பீட்டிங் இன் அ நார்மல் அப்பார்ட்மெண்ட் ரேஸ். அந்த மாதிரி அவ்வளோ வேறு லெவலில் அவளோட எபிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுலையுமே கூட அவளால் வந்து அந்த ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வர முடியல. இப்போ இன்னொருத்தருக்கு லெட்டர் எழுதுறதுல உன்னையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுறதுல உன்ட்டு எதுவுமே இல்லை எனக்கு பிடிக்கல அதனாலன்ற மாதிரி லெட்டர் எழுதுறான். இப்போ அதே நம்ம நாசுக்காக எழுதுனா எப்படி சொல்லுவோம், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ வந்து எனக்கு அதுக்கான நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எழுதுவோம். அவள்கிட்ட அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இல்லை. ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவளோட பிளான். ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டாக அவள் போயிட்டே இருக்கிறதுல அவளுக்கு வந்து ஒவ்வொரு புது ஃபீலிங் கற்றுக்குறாள். அந்த ஃபீலிங் பின்னாடி இருக்கிற கதையை கற்றுக்குறா. ஏன் அவளாலே அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்குறா. ஸோ ஃபுல்லி எமோஷ்னலி பியூட்டிஃபுல் ஒரு ஷோவாக தான் இருக்க போகுது. பட் கண்டிப்பாக கண்ணீர் வரும், கண்டிப்பாக சோகமாக தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த ஷோவுக்கு ஒரு மனநிலை இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும், அதையும் நான் சொல்லிடுறேன். பட் என்றைக்குனாலும் 30 வருஷம் கழிச்சுனாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வயலட் அவகார்டன் முக்கியமாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அப்போ தான் அடிக்கடி ஏதாச்சும் வீடியோ போட முடியும். இப்போது மானிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. எல்லா சாங்ஸுக்குமே வந்து ஒரு காப்பிரைட் கிளைம் கண்டிப்பாக விழுந்துருது. ஸோ அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த வீடியோலாம் பார்த்தா தான் எங்களுக்கு வியூஸ் வேறு. எங்களுக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூஇ இஷிகவா அப்படின்றவங்க தான் வந்து இதோட வாய்ஸ் ஆக்ட்ரஸ், இந்த செய்யூசான் ஃபார் வயலட் அவகார்டன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரலாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, மிகாசா ஆக்கமேன் ஃப்ரம் அட்டாக் ஆன் டைட்டனுமே சேம் வாய்ஸ் ஆக்டர் தான் ஜாப்பனீஸில். ஸோ இவங்க 2 பேருமே வெரி குட் வெப்பன்ஸ் இன் அ மிலிட்ரி. அண்ட் அதே டைமில் வந்து 2 பேருக்குமே வந்து ஃபீலிங்ஸை வந்து எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேரலல். அது மட்டும் இல்லைங்க, கிரன்ச்சிரோல் அவார்ட்ஸ் 2019 ஒரு 5 கேட்டகரியில் நாமினேட் ஆச்சு வயலட் அவகார்டன். அதில் ஆனால் பெஸ்ட் அனிமேஷன் அப்படின்ற அவார்டை வந்து ஜெயிச்சிருக்கு. வயலட் அவகார்டன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துருந்தீங்க ஏற்கனவேனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஏற்கனவே பார்த்ததில் இனிமேட் தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு. பட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் நாட் எனஃப். ஏன்னா நாங்கள் அவ்வளோ சாங்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணி தான் போடுறோம். ஸோ நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் டைம் ஏறும். வாட்ச் டைம் வந்து பாட்டுக்கெலாம் எவ்வளோ தான் வந்தாலும் இந்த மாதிரி வீடியோக்கு வந்தால் தான் எங்களால் அது கணக்கில் காட்ட முடியும். ஸோ ப்ளீஸ் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஏற்றி விட்டுருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் கண்டினியூ பண்ணி இது பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்கல. வீடியோ ஒன்று போடத்தில் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் பிஸியாகவே வச்சுக்கோங்க. நான் வீடியோ அப்பப்போ தான் போடுறேன். பட் போடுற வரைக்கும் தயவுசெய்து எல்லாத்தையும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வேணும் இந்த மாதிரி ரிவ்யூஸ் அப்படின்னு. ரிவ்யூன்னு நான் இன்னும் எதுவும் போடணும் அப்படின்னா தயவுசெய்து கீழே போடுங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.